விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உயர்கல்வி பிரமாதமாக இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கம்பெனி மாற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவை இருந்தால் மட்டும் மாறுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஜாப் இருக்குது, பட் வேலையில் பெரிய லெவலில் வேலையை பற்றிய ஃபீலிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான காரணங்கள் இது அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரம் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கணும், பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியது, மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது இயற்கையிலே உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம் என்பது உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா இல்லைனால் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் அடுத்தடுத்து மாறும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய வாரமாக இனி வரும் காலங்களில் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நீங்கள் இந்த காலங்களில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. உங்களுடைய உழைப்பு அற்றத்தவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் உங்கள் கண்முறைய பணம், பொருள் பறிபோன மாதிரியான களம் அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் பெரும்பாலும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க.